குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 13, 2026 புதன்கிழமை இன்னைக்கு கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு சட்டப்பேரவையில் வந்து புதன்கிழமை நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தாவேக வந்து பார்த்திங்கன்னா 107 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க. எனினும் வந்து பார்த்திங்கன்னா தனித்து ஆட்சி அமைக்கும் அறுதி பெரும்பான்மை 118 தேவை, அது கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மே 13ஆம் தேதிக்குள் பேரவையில் முதல்வர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வி அல்லேக்கர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டார். சரிங்களா? அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறது. அதேமாதிரி வந்துன்னா உலக செவிலியர் தினம். ஓகேங்களா? செவிலியர்களின் முன்னோடியாக ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரனுடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த தினத்தில் இவங்க பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவாங்க. ஓகேங்களா? இந்தியாவிலையும் வழங்குறாங்க. ஓகேங்களா? அதாவது செவிலியர்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சம்மந்தமான ஒரு அப்டேட்டு. இது உங்களுக்கு நிறைய இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு டைம் வந்து ரிவிஷன் பார்த்த மாதிரி. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 1967 பொதுத் தேர்தல் வரை இந்தியா முழுவதும் மத்தியிலும் சரி மாநிலங்களிலும் சரி காங்கிரஸ் கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சாங்க. முதல் மாற்றம் 1957 வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஓகேங்களா? கேரளத்தில் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை சேர்ந்த இஎம்எஸ் நம்பூதிரிபாட் முதல்வராக இருக்கார். இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத அரசு மற்றும் உலகில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கம்யூனிஸ்ட் அரசாக வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்துச்சு. ஓகேங்களா? 1967 சட்டப்பேரவைத் தேர்தலில் 137 இடங்களில் வென்று திமுக ஆட்சி அமைச்சாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி 1977ஆம் ஆண்டு அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை கைவிடுத்து எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரானார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திமுக எப்போ ஆட்சி அமைச்சாங்க, அதிமுக எப்போ ஆட்சி அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த இருவேறு கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆட்சி அமைக்கும் போது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கட்சிகள், திராவிடம் என்ற பெயர் சூட்டப்படாத ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தமிழக சட்டப்பேரவையினுடைய புதிய தலைவராக ஜேசிடி பிரபாகரன் வந்து பார்த்திங்கன்னா போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறாரு. அதே போல் துணைத் தலைவராக ரவிசங்கரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டியின்றி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு அப்டேட்டு. அதாவது தமிழக காவல்துறையின் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் தடுப்பு படைக்கு போதைப்பொருள் விற்போரின் சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா முடக்கம் செய்யவும் பறிமுதல் செய்யவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. போதைப்பொருள் தடுப்புக்கான மாநிலம் முழுவதும் 65 காவல் நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதில் அதிகபட்சமாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 12 காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு, அதேவேளை சென்னையை தவிர்த்த 37 மாவட்டங்களில் 37 போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது. மொத்தமாக உருவாக்கப்படும் 65 காவல் நிலையங்களில் 520 அதிகாரிகள் காவலர்கள் வந்து நியமிக்கப்பட இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர டிஎன்யூஎஸ்ஆர்பி வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ்ஐஆர் இருந்தாலும் பிசிஆர் இருந்தாலும். ஓகேங்களா? ஆல்ரெடி எல்லாம் இருக்கிறவங்களாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் போட முடியும். அதனால் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது அஸ்ஸாம் முதல்வராக தொடர்ந்து 2வது முறையாக ஹிமந்த் விஸ்வ சர்மா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காரு. அவருடன் ஒரு பெண் அமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காங்க. அஸ்ஸாமில் தொடர்ந்து 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவது தொடர்பான வரைவு விதிகளை தயாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதியான அரவிந்த்குமார் தலைமையிலான உயர்நிலை குழுவை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சூரியகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறார். ஓகேங்களா? அதனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த அதோட முக்கியமான நோக்கம் இவர் தலைமையில் அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. மேலே சொன்னோம் இல்லையா, 2026ஆம் ஆண்டுக்கான நைட்டிங்கேல் விருதை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வழங்குறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச செவிலியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த சேவையாற்றிய செவிலியர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. செவிலியர் பணியில் சிறப்பாக செயல்படுவோர் தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுகின்றன. மத்திய சுகாதாரத்துறையால் நிறுவப்பட்ட இந்த விருதை பெறுவோருக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் ₹1,00,000 ரொக்கப்பரிசு மற்றும் பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. நிகழாண்டு இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம், புதுதில்லி, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரம், மிசோரம், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 15 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த செவிலியருக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வந்து தமிழகத்தைச் சேர்ந்த சென்னை மருத்துவக் கல்லூரி நர்சிங் கல்லூரியுடைய முதல்வரான பேராசிரியர் டாக்டர் ஆர் சங்கர் சண்முகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது.
செவிலியர் கல்வி மற்றும் அது சார்ந்த தொழில்முறை மேம்பாட்டு பணிகள் அவருடைய 26 ஆண்டுகள் சிறந்த சேவை அங்கீகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதிதாக கொண்டு வரப்பட்ட 4 தொழிலாளர் சட்டங்கள் முழுவதும் அமலுக்கு வந்துள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொழிலாளர் துறை அமைச்சரான மன்சுக் மாண்டவியா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து எளிமைப்படுத்தப்பட்டு சமகாலத்துக்கு ஏற்ற கட்டமைப்புடன் புதியதாக 4 தொழிலாளர் சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டன. இந்த சட்டங்கள் முழுமையாக அமலுக்கு வந்ததாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. தற்போது புதிய சட்ட கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் என இருபாலுக்கும் சம ஊதியம் பெற வந்து பார்த்திங்கன்னா வழிவகுக்குது. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்ட பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.